அருளன்பு பண்பில் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி என் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவர்களது கிளையார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் அனைவரும் சலாமும் ஸலவாத்தும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த சிற்றுரையையும் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த பொன்னான இடத்திலே பேர்வலை, சைனா ஃபோர்ட், பர்பரி என்ற அரபு மொழியிலே அன்று அரேபியர்கள் வந்து காலடி எடுத்து வைத்த இந்த இடத்திலே ஒரு பொன்னான காலை வேளையிலே உங்கள் மத்தியில் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தையொட்டி நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இங்கு இருக்கின்ற அனைவர்களை பற்றியும் எல்லோரும் அறிமுகம் செய்து வைத்தார்கள். நான் இமீடியட்டா சப்ஜெக்டுக்கு வர இருக்கின்றேன். இங்கு உங்கள் மத்தியில் ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அதாவது ஜாமியா அல் ஃபாசியா, அறிவு களஞ்சியம், அறிவு களஞ்சியத்தின் ஸ்தாபனம், அறிவு வளரும் இடம். இந்த இடத்தை உங்கள் மத்தியிலே ஒரு சிம்பாலிக் வேர்ட் என்று ஒரு புள்ளை பிறந்தது என்று சொன்னேன். இப்போது இந்த புள்ளையை வளர்ப்பது இந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் இதர முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு கடமையாக இருக்கின்றது. தலபுல் இல்ம வாஜிபும் அலா குல்லு முஸ்லிம். எல்லா முஸ்லிம்களுக்கும், ஒவ்வொரு தனித்தனி முஸ்லிம்களுக்கும் வாஜிபாக இருக்கின்றது இல்மை கற்றுக்கொள்வது. அதற்காக வேண்டி இன்று நாங்கள் இந்த ஸ்தாபனத்தை, இந்த காலேஜை நாங்கள் ஆரம்பம் செய்து வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அறிவு வர வேண்டும், உலக அறிவில் சில விடயங்கள் அறிந்திருக்க வேண்டும், அறிஞர்களாக வெளியேற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இங்கு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக சைனா ஃபோர்ட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தனவந்தர்கள் இப்படியாக இஸ்லாமிய கலாசாலையை உங்கள் முன்னிலையிலே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதன் பொறுப்பு உங்களிடம்தான். முஸ்லிமாக வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பொறுப்பு வாஜிபாக இருக்கின்றது. சும்மா இதுக்கு திறப்புவதற்காக வேண்டி வந்து சலாம் சொல்லிட்டு போவதல்ல வேலை. இதன் பிறகுதான் இதுக்குரிய முழு முயற்சியும் உங்களுடைய ஒத்தாசையும் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று உலகத்திலே முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளிலே 57 இஸ்லாமிய நாடுகளிலே 567 கலாசாலைகள் இருக்கின்றது. முழு வேர்ல்ட்லையும், என்டையர் முஸ்லிம் வேர்ல்ட் 567 universities, whereas America only 5894 universities ஒரு நாட்டில் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முஸ்லிமான நாடுல 57 நாடுகளில் 560 கலாசாலைகள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் எங்களுக்கு அதிகமான கலாசாலைகள் திறக்க வேண்டும், அதிகமான மதரசாக்கள் உருவாக வேண்டும், அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அறிய வேண்டும், அறிஞராக மாற வேண்டும், டாக்டராக மாற வேண்டும். இப்படியாக பல கடமைகள் என் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதர குர்ஆனை ஓத வேண்டும், தஹ்சீலாக வேண்டும், பள்ளியில போய்த்துக்கொண்டு தொழுவிப்பதற்காக வேண்டி பள்ளியை தேட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி ஒரு பிள்ளையும் இந்த சர்வ கலாசாலையில் இருந்து வெளிவரக்கூடாது. இந்த தீனை ஹயாத்தாக்க வேண்டும், இஸ்லாத்தை தெரிய வேண்டும், இஸ்லாத்துடைய ஷரியத்து ஃபர்லுகளை தெரிந்து வாழ வேண்டும், மாற்று மனிதர்களுடன் எப்படி வாழ பழகிக்கொள்ள வேண்டும், அயலார்களுடன் எப்படி வாழ வேண்டும், தனது தந்தைக்கு எப்படி கௌரவம் கொடுக்க வேண்டும், நாட்டில் மனிதர்களுடன் எப்படி சமாதானமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை இந்த கலாசாலையில் தான் இருந்து வருகின்றது. இங்குதான் இஸ்லாமிய கலாச்சாரம் உருவாகின்றது. இது வெறுமனே கதைக்கும் பேசுவதற்கும் மீட்டிங் வைப்பதற்கும் கலெக்ஷன் போவதற்குமாக வேண்டியுள்ள ஸ்தாபனம் அல்ல. சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய முஸ்லிம்களுடைய நிலை. 500 மதரசாவுக்கு மேல இன்று மாஷா அல்லாஹ் உலகளாவிய முறையில் நல்ல ஃபங்க்ஷனாக இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்கூல் மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. டாப் 500 யூனிவர்சிட்டியில் எங்களுடைய
யூனிவர்சிட்டி உலகளாவிய முறையில் ஒரு யூனிவர்சிட்டியும் கூட இல்லை. இது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. 15 கிறிஸ்துவ நாடுகளிலே அதிகபட்சமாக வாழுகின்ற கிறிஸ்துவ 15 நாடுகளிலே 100% லிட்ரசி ரேட். வேறஸ் நாங்க 57 இஸ்லாமிய நாடுகளிலே எங்களுடைய லிட்ரசி ரேட் என்னவென்று சொன்னால் 40%. நாங்கள் 60% பின்தங்கி இருந்திருக்கிறோம். அதனால் இப்படியான கலாசாலைகள் முன்வர வேண்டும், பல யூனிவர்சிட்டிகள் திறக்கப்பட வேண்டும், காலேஜுகள் ஆரம்பம் செய்யப்பட வேண்டும், மதரசாக்கள் வர வேண்டும், ஸ்கூல்கள் வர வேண்டும். அதனால் அந்த ஸ்கூலிலே, பாடசாலைகளிலே, மதரசாக்களிலே இருக்கின்ற மாஸ்டர்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்களை நல்ல அறிவுள்ள ஆலிம்களாக தேர்ந்தெடுத்தால் தான் அறிவுள்ள பிள்ளைகளை எங்களுக்கு வெளியேற்ற முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் இப்படியான இந்த அரபிக் கலாசாலை திறப்பதன் மூலம் குறிப்பாக ஸ்பெஷலாக இந்த ஊர் மனிதர்களும் பொதுவாக இலங்கை வாழ் எல்லா முஸ்லிம்களும் பிரயோஜனம் அடைந்து இதை இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து தந்தவர்களுக்கு சதகத்துல் ஜாரியா, இது வாயால் பேச்சால் ஒத்துழைத்தவர்களுக்கும் பணத்தால் ஒத்துழைத்தவர்களுக்கும் ராவு பகல் பாடுபட்டு வேலை செய்து இந்த ஸ்தாபனத்தை பிறக்க வைத்த அனைத்து முஸ்லிம்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலும் இதன் பிறகும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல அருளை பொழிவானாக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.